அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு மசாலா. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சேப்பங்கிழங்குல நிறைய மண் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஒரு விசிலுக்கு மேலே வேண்டாம், குழஞ்சி போயிடும். நம்ம மசாலா போட்டு அது தனியாக வேக வைக்கும் போது எல்லாம் ஈவனாக வெந்துடும். இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த சேப்பங்கிழங்கு மசாலா சாப்பிட்டோம்னா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மோஷன் பிரச்சனை வராது. இது சாப்பிட்டோம்னா நல்ல மோஷன் ஃப்ரீயாக ஆகும். வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கிறோம், தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். தக்காளி 1 எடுத்து வச்சுருக்கோம், கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இதில் கரம் மசாலா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்குல உப்பு, கரம் மசாலா கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு பரட்டி வச்சுக்கிறோம். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறோம். காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் ஒரு 4 கரண்டி ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கிறோம். ஜீரகம் போட்டுக்கிறோம், சோம்பு போட்டுக்கிறோம், பெருங்காயம் 2-3 போட்டுக்கிறோம். அப்புறம் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டு, கருவேப்பிலை போட்டு, வெங்காயம் தக்காளி போட்டு உப்பு, இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டால் போதும். நம்ம கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், கிழங்கு பிரட்டும் போதும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் தக்காளிக்கு உப்பு போட போகிறோம். அப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உப்பு போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போது நம்ம பிரட்டி வச்சுருந்த கிழங்கு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து வர வரையும், நல்லா மசாலா வெந்து வெங்காயம் தக்காளி கிழங்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி வெந்து வர வரையும் செஞ்சு எடுத்துக்கிறோம். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், மேட்சிங்காக இருக்கும். புளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே மேட்சிங்காக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.